அப்பா உனக்கு 21 நிலையை எதுக்கு தருகிறது தெரியுமா? சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்லை. பச்சரிசி சாதம் பரும்படப்பா உனக்கு தெரியும். என் இடத்திலே சைவ சாப்பாடு. ஆனால் ஒரு சின்ன வேலை செய்யணும். என்னுடைய இடத்திலே ஈசான மூலையிலே 7 கிடாரம் திரவியம் இருக்குகிறது. இந்த 7 கிடாரம் திரவியத்தை காவலும் கட்டுமாக காத்து வர வேண்டும் என்று இந்த சுடலை இடத்திலே சொல்ல, இந்த புதுமையை நாமல் விட்டால் நமக்கு இனி புதுமை கிடையாது என்று அந்த அம்பிகை பகவதி வாசலே 7 கிடாரம் திரவியத்தை காவலும் கட்டுமாக காத்து வருகிறார் இந்த கட்டழகன் மாயாண்டி சுடலை மாடன். இப்படி காத்து வருகின்ற காலத்தில் என்ன நடக்குகிறது? அந்த மலையாள தேசத்திலே நந்தம்புணலூர், அந்த புனலூரிலே 1000 புலைய மக்கள் ஆண்டு வருகிறார்கள். அக்காலத்தில் அது 1000 புலைய மக்களிலே காளி புலையன் என்றால் அவன் பெரியவன். எதுல பெரியவன்? சாப்பாட்லையா? மாந்திரத்திலே பெரியவன் மதனங்காளி பெருமுறையன். ஆனா பெண்ணாக்குவான், பெண்ணா ஆனாக்குவான், கருப்பனை சிவப்பனாக்குவான், சிவப்பனை கருப்பனாக்குவான், தடியன பொடியனாக்குவான், பொடியன தடியனாக்குவான். ஒரு நாள் தினத்திலே வெத்திலையிலே மையை தடவி மை போட்டு பார்த்தா. எதை பார்த்தா? இப்படி தடவி பார்த்தா. அந்த மை போட்டு பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது? இந்த மாயாண்டி சுடலை காத்து வருகிறாரே 7 கிடாரம் திரவியம். இந்த திரவியத்தை மையிலே கண்டார். பாருகிறார். இந்த சுடலை காவல் என்று அறியாத காளி புலையன் இந்த 7 கிடாரம் திரவியத்தை களவாட எண்ணுகிறார். களவாடுவதற்காக வெள்ளிக்கிழமை வருகிறார். வெள்ளிக்கிழமை சாமனடி சாமம் சைசாம நேரம் வருகின்ற நேரத்தில் அந்த மையானத்திலே மாண்ட வினங்களை தின்று மாமூசை போட்டுக் கொண்டிருக்கிற நேரம் 7 கிடாரம் திரவியத்தை களவாடி சென்றான் காளி புலையன். இந்த மாயாண்டி சுடலை மையான காட்டிலே மாண்ட பிணங்களை எல்லாம் தின்று கொண்டு திரவியத்தை பார்க்கும் பொழுது திரவியத்தையும் களவாடி சென்றிருக்கிறது. அந்த நேரத்திலே அம்பிகை இடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன? பாத்தி நல்ல வரங்குவாக காத்து வந்து இப்ப களவாடி சென்று இருக்கிறது. கொள்ளையிட்டவரை சும்மா விடலாமா என்று பகவதி இடத்திலே சொல்லுகின்ற நேரத்தில் பகவதியானவர் சொல்லுங்க, அப்பா களவாண்டவன் வேற யாரும் இல்லை, இந்த உலகத்திலே பெரிய மாந்திரவாதி காளி புலையன் என்றால் நந்தமுனல் ஊரிலே வாழுகின்றவன். அந்த நந்தமுனல் ஊரிலே வாழுகின்ற 1000 புலையனுக்கு அதிகாரியாக பிளகன். அப்ப கொள்ளையிட்டு சென்றவனை குடியிருக்க வேண்டுமா? வாற்று வரங்கொடு வழியறிப்பு விடை கொடு என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலே அம்பிகையானோடு போனது போதுவா மகனே, அப்பா அந்த மலையாளம் சென்று மாந்திரவாதிகளை வென்று வா, களவாண்டவனை கருவறுத்து வா என்று அனுப்புகிறார். இந்த சுடலை ஆண்டவன் எங்கு வருகிறான்? அந்த மலையாள தேசத்திற்கு. எப்படி வருகிறார்? ஒரு பாம்பாட்டு சித்தனை போல தரையில் வைத்து சுதியோடு மதியோடு தாளத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு அடிச்சான். எப்படி அடிச்சான்? ஒத்த முரசை அடித்தார். சுதியோடு அடிச்சா, தாளத்தோடு அடுத்தவன் காது கேட்கும்படி. அப்படி முரசு அடித்த சத்தத்தை காதிலே கேட்டு புலைய மக்களும் முறைச்சி மாறிகளும் வருகிறார்கள். அந்த நேரத்திலே எல்லா புலையரும் வந்திருக்கா. அந்த களவாண்டவன் மட்டும் வரல. களவாண்டவன் கூட்டத்துக்குள்ள நிற்பானா? ஆமா. இப்படி 1000 புலையர்கள் வருகிறார்கள். அட்டகாளி புலையனை காணவில்லை. காணல. இறுதியாக பாம்பு பிடாரனை போல இருந்த சுடலை ஒரு பண்டார வடிவம் கொண்டு அந்த மாந்திரவாதி அரண்மனைக்கு வருகிறார். அந்த மாந்திரவாதி அரண்மனையிலே அந்த காளி புலையன் மலவிளக்கிலே தீ கொடுக்க சென்ற நேரம் அந்த புலையனுடைய அரண்மனை யார் இருக்கீர்கள் ஐயா? அந்த புலையன் பெற்ற புல இருந்த சுடலை மாடன் ஒரு பண்டார வடிவம் கொண்டு அண்ணங்கைக்கு ஆண்டி முறை அழைத்தார். அந்த பெண் கொலையானவளை அம்மா அம்மா ஊசைக்கு வயரோ பசிக்கு கும்பி கொதிக்கி குடல் துடைக்கி அங்கம் பறைக்கு ஆவி சொருது அம்மா வெயிலடிக்கு படி சுடுது என்று மாவுதிக்கு முகத்தை கண்டு சொல்லுகிறார். மாந்திரவாதி பெற்ற மகள் இவ்வளவு ஒரு அழகா 1000 நாவை படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாத அழகு. அவள் அழகா இருக்கிறார். புலையன் பெற்ற மகளோ இவ்வளவு பெண்ணுக்கான பெண் அழகு நிறத்தழகு அழகு கண்டவர்கள் இவளை மோகிப்பவர் 1000 இவளை செவரின வரைந்திடலாம். இந்த புலையனுட மகளை போல புலையனுட மகளை போல
பார்த்ததில்லை. புது பொண்ணு, நான் பிச்சைக்கு வந்த பண்டாரம் அல்லமா உன்னை பெண் கேட்டு வந்திருக்கிறேன். என்னை கிழவன் என்று நினையாது, உன்னை நான் கிளசப்ப வந்திருக்கிறேன். நான் ஆண்டியாக வரலாமா, உனக்கு அரசனாக நானும் வந்தேன் என்று கிழவனாக 90 10 என்ற துவண்ட கிழவனாக இந்த சுடலை சொல்லுகிறார். எந்த சுடலை? இந்த ஊரிலே இருக்கிறாரே இந்த சுடலை சொல்ல. அந்த வார்த்தையை காதிலே கேட்டு பகவதியா இந்த அம்பிகையாகிய என் பகவதியால் வாசலிலே வளர்ந்தானே மகனாகிய மாயாண்டி சுடலை இந்த மாவுதைக்கிடத்திலே சொல்லுகிறார். அந்த நேரத்திலே என் மாவுதைக்கியானவள் என்னையா சொல்லுகிறார்? ஏ ஆண்டியாக வந்தவனே தகப்பனுடன் பேரை சொன்னார், தலை இரண்டாக்கிடுவார். இப்போ என் தகப்பன் உன்னை கண்டார், ஆண்டி என்று பார்க்க மாட்டார். பெருமயமலோகம் உன்னை பண்டாரம் என்று பார்க்க மாட்டார். உன்னை பரலோகம் ஆக்கிடுவார். உன்னை வெண்கழிவில் போட்டிடுவார். மகளாகிய மாவுதைக்கு சொல்ல அந்த நேரத்திலே சுடலை ஆண்டவர் சொல்ல, கிழவன் தாயி, நான் கிழவனா வரல, களவெடுத்த புலையனை கருவறுக்க வந்திருக்கிறேன், கொள்ளையிட்டு சென்றவனை குடியறுக்க வந்திருக்கிறேன். நான் கையிலே பிறந்தவன், கனகவரத்தை பெற்றவன், ஈசனாகிய அந்த ஆண்டவனாகிய பகவானுடைய சுடர் ஒளிவிலே பிறந்த சுடலை மாடன் என்று அந்த சுடலை சொல்லி அந்த நேரத்தில் அந்த மாயாண்டி சொல்லுகிறார், உன் தகப்பனுடைய மாந்திரமும் இந்த கிழவனுடைய தந்திரத்தையும் 8 நாளையிலே உன்னை திட்டமாக சிறையளிப்பேன் என்று சொல்லிவிட்டு மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி கிழவனாக இருந்தவர் மாயமாக மறைந்தார். அந்த நேரத்திலே காளிப்புரையர் இடத்திலே அந்த மாவுதைக்கான அப்பா ஒரு கிழவனாக ஆண்டியாக ஒருவர் வந்தான். அவனை அன்னமிடுவதற்காக நான் அன்னமிடச் சென்றேன். பெண்ணாக பிறந்த உலகத்தில் பிச்சையிட்டு பின்னுவது என்று பெயரெடுக்க வேண்டும் அல்லவா என்று ஆண்டியாக தெரியவில்லை. அவர் என்னை 8 நாளிலே திட்டமாக சிறையளிப்பேன் என்று சொல்லிவிட்டு மாயமாக மறைந்தார் என்று தந்தையாகிய காளிப்புரையனிடத்திலே மாவுசைக்கு சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்டு காளிப்புரையன் ஆனவன் மாந்திரத்திலே பெரியவனாக இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு என்று அறியாத மாந்திரவாதி காளிப்புரையன் அந்த மகளிருக்கும் அரண்மனைக்கு 4 ஓட்ட வாசலெல்லாம் 4 வேதாளத்தை கொண்டு காவல் வச்சார். 8வது நாளிலே மாயாண்டி சுடலை சொன்ன சபதத்தை முடித்தார். அந்த மாவுதைக்கானவை உருவை ஒரு குலைத்து உத்தமியை சிறையளித்தார். கருவழித்து கன்னியரை சிறையளித்தார். மறுபடியும் அம்பிகை ஆகிய பகவதி வாசலே வந்து வெங்கல பீடத்திலே வந்து அமர்ந்திருக்க இப்படியாக இருக்கின்ற நாளையில் ஏலத்தூரிலே வாழுகின்ற பழிய மக்கள் 7 வீட்டு பழிய மக்கள் 8 வீட்டு வேலை மக்கள் எங்கு வருகிறார்கள்? காக்காட்சி மலைக்கு கண்ணாடி சோலையிலே மரம்பயிர்கள் செய்வதற்காக வருகிறார்கள். இந்த காக்காட்சி மலை காவல் யாருடைய காவல்? இந்த சுடலை காவல் என்று அறியாத இடத்திற்கு வந்து அந்த மரம்பயிர்களை செய்தார்கள். சுடலை ஐயா, இந்த காக்காட்சி மலை காவல் சுடலையுடைய காவல் அல்லவா? இந்த காவல் என்று அறியாமல் மரம்பயிர்கள் செய்தார்கள் அல்லவா? இந்த மரம்பயிற்றை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று மாயாண்டி சிவரப்பெரி சுடலை எப்பேற்பட்ட வடிவத்தை எடுத்தான் தெரியுமா? எப்படி? மகையானை வடிவம் கொண்டு வாழை கரும்பை எல்லாம் தானே அழித்து அங்கே வாழை கரும்புகள் எல்லாம் அழித்தார். இந்த விதமாக இந்த பாடுபட்ட பயிர்கள் எல்லாம் பாழாகுகின்ற நேரத்தில் பார்த்தார்கள் பழிய மக்கள். இந்த பழிய மக்கள் எல்லாம் ஆந்திரவாதி இடத்திலே வருகிறார்கள். அந்த காக்காட்சி மலையிலே மரபயிர்களுக்கெல்லாம் ஈவிலக வேண்டும் என்று அந்த காளிப்புரையன் வருகிறார். அந்த சிறு சுளவை கையிலே எடுத்தான். வீட்டெடுப்பு சாம்பல், வெள்ளாபி சாம்பல், சூட்டெடுப்பு சாம்பல், சுள்ளக்கரை சாம்பலை பறத்து வெத்தலை காம்பை ஒழித்து
சிதம்பர சக்கரமும் சீர்காழி மந்திரம் போட்டு பார்த்தார் சுடலை. இந்த மாந்திரவாதியை சும்மா விட்டாலமை சுடலை என்று அறிய மாட்டான் என்று சேவைக்கின்ற புலையனை சிறிதுளவை புடுங்கி செவிட்டிலே அடித்தான். அந்த நேரத்தில் மாந்திரவாதியானவனிடத்திலே மாயாண்டு சுடலை என்ன சொல்லுகிறார்? காளி பெரும் புலையா காக்காட்சி மலையிலே எனக்கு ஊட்டுக்கள வேண்டும் என்று கேட்க அப்ப தாரே நெல்லிய